நானும் பாப்பாவும் இப்போ கோவிலுக்கு போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். என்னாச்சுன்னா ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலேருந்து இந்த சின்ன பசங்கள்லாம் இப்போ இந்த நர்சரி எல்கேஜி யூகேஜி இப்படி போயிட்டு வராங்கள. எங்கள் ஹவுஸ் ஓனரோட பேர குழந்தைங்களும் அவங்களாம் வர்ற சவுண்டு, அந்த பசங்க சவுண்டு கேட்டோடனே அம்மா அம்மான்னு வெளியே போகிறதுக்காக ரொம்ப இது பண்ணுறாப்போ எனக்கு வந்து வெளியே விடுறதுக்கே மனசாக. வெளியே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் சில டைம் கதவாவது ஓப்பன் பண்ணி கொடுப்பேன், வெளியே சும்மா வெளியே நின்று ஆடுவேன். ஏன்னா காம்பவுண்ட் இருக்குல்ல, அதனால பயம் இல்லைன்னு விடுவேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் வேறு பாம்பு, அதுவும் நல்ல பாம்பு. அதை பார்த்ததுலேருந்து நானே வெளியே போகிறதுக்கு ரொம்ப யோசித்து பையன் கதை திறந்து கீழே எட்டி பார்த்துட்டு தான் போவேன். அப்போது இவளை விடவே மாட்டேன்னா ரொம்ப அவள் அழுறத பார்க்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம கையை பிடிச்சி அம்மா வெளியே போகணுன்ட்டு அங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப அழுறா. கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போனேன். ஆனால் அங்கே போய் விளாடுவானெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளுக்காக 2 குழந்தைங்களுக்கும் சண்டை வரும்போது நம்மளால் அங்கே என்ன செய்யும், நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். அதான் சரி கொஞ்சம் கோவில் கூப்பிட்டு போகலாம். கோயில் கூப்பிட்டு போனோம்னா அங்கே நல்லா அங்கங்கே ஓடிட்டலைவா அவள் பின்னாடியே நானும் அவள் நடந்துக்கிட்டே இருப்பேன். அவள் அங்கேயும் ஜாலியாக விளாடுவா. சரி அப்படி போகலான்னு பிளான் பண்ணி தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அவள் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே ரிஷா கொலுசு வேணுமா அப்படின்னு கேட்டோடனே அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருந்தா. கொலுசு ஏன் அவள் காலைல போட்டு விடுறது இல்லைன்னா இப்போது வேணும்னு கேட்பால நான் போட்டு விடுவேன்ல. கோவிலில் நல்லா அழகாக ஜாலியாக ஓட்டி அலைவா. வீட்டுக்கு வந்த உடனே அந்த கொலுசை கை வச்சு இழுத்துக்கிட்டே இருப்பாள். அதை கலட்டின அப்புறம் தான் அவள் அமைதியாகவே இருப்பாள். அந்த மாதிரி அவளுக்கு அது போட வெளியே போகும்போது போடுறதுக்கு ஓகே, வீட்டுக்குள்ள இருக்கும்போது போடவே மாட்டாள். ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ட்விஸ்ட் ஆகி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்.